ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஹெச் டியூப். நம்ம சேனலில் கடந்த சில நாட்களாகவே எக்லெஸ் கேக் ஓவன் கூட இல்லாமல் எப்படி சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் ஓவன் கூட இல்லாமல் எப்படி சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டிலேயே ரெட் வெல்வெட் கேக் ரெடி பண்ணிட முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு இன்றைக்கி நான் முதல்ல ஒரு அரை கப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எலுமிச்சை சாறு இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட சேம் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வினிகர் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ லெமன் ஆட் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை லெமன் சாறு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. இப்போது இதில் 1 கப் அளவு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவு ஒயிட் சுகர் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இந்த லெமன் சாறு நீங்கள் பேக்கிங் சோடாவில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனியாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகும்போது ஆட் பண்ணணும், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரை கப் அளவு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது கார்ன் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல எலுமிச்சை சாறு கலந்து வச்ச பால் இந்த மாதிரி திரிஞ்சு ரெடி ஆயிரும். இதை பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக நம்ம அடிக்கக்கூடாது, மிக்ஸிலையும் போடக்கூடாது. ஜஸ்ட் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடணும். சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை, நீங்கள் பேக்கிங் சோடா ப்ளஸ் லெமன் ஜூஸ் சப்ஸ்டிடியூட்டாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி கொடுத்துருக்குற சுகர் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான இனிப்பில் தான் இந்த கேக் இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும் கேக் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். வேறே ரெட் வெல்வெட் கேக் இல்லைங்களா, அதனால நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். பட் நீங்கள் இது வீட்டுக்கு செய்ய போகும்போது முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக கலரை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. கலர்னால உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் வரப்போகிறது இல்லை, ஜஸ்ட் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளவுதான். அதனால் நீங்கள் கலரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளெயினாகவே நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாவை இந்த மாதிரி அள்ளி ஊற்றுனீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 6 இன்ச் அளவுள்ள பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் லைட்டாக அடியிலையும் அதோட ஓரத்துலேயும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் ஓரங்களில் ஒட்டாமல் நல்லா சுலபமாக எடுக்க வர்றதுக்காக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம லைட்டாக கொஞ்சம் மைதா மாவு தூவி டஸ்ட் பண்ணிட்டோன்னா கேக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்க போகும்போது நல்லா ஓரங்களில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டுட்டு எக்ஸஸாக மாவு இருந்ததுன்னா அதை நம்ம கீழே தட்டிடலாம். கேக் டின்னை நல்லா டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துடலாம். நீங்கள் அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் லோ மீடியமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 அல்லது 3 வாட்டி நம்மளோட கவுண்டர் டாப்பில் லைட்டாக அடிச்சுக்கலாம். ஏர் பபுள்ஸ் ஃபார்மாக இருந்தால் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம கேக் மாவு ஊற்றி வச்சுருக்கிற டின்னை உள்ளே வச்சு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு லோ மீடியமில் 40லேருந்து 45 நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் ஓவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 நிமிஷம் வச்சு எடுங்க.
5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு சின்ன குச்சி அல்லது நைஃபால் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்க போகும்போது அதில் எந்த மாவும் ஒட்டாமல் இந்த மாதிரி க்ளீனாக வரணும். அப்படி வந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் மாவு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு குச்சியில் ஒட்டிக்கிட்டு வந்ததுன்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கேக்குக்கு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் நல்லா கூலாக உள்ளது எடுத்து நம்ம ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா அடிச்சுக்கணும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை அடிச்சுக்கணும். அடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம அடிக்க போகிற பாத்திரத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இது நல்லா அடிக்கிறதுக்கு வரும். ரொம்ப நேரம் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தயிர் மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான பதம் வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு க்ரீம் சீஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துட்டு ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் அடித்ததையும் க்ரீம் சீஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ புது அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேருங்க. ஸோ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை கேக்கில் நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறோம். கேக்கை எடுத்துட்டு அது மேல் பகுதியில் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம கீழே போட வேணாம். இதை நம்ம சின்ன சின்னதாக நல்லா நொறுக்கி விட்டுட்டு கேக் மேலே நம்ம தூவிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இதை இப்போ நம்மளோட ஃப்ராஸ்டிங்கை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் அப்ளை பண்ண ஆரம்பிக்க முன்னால் கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கேக் இன்னும் மிதமான சூட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண ஃப்ராஸ்டிங்கை ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கேக் ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட க்ரீமை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே முதல்ல நம்ம கேக்லேருந்து வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த பகுதிகளை நான் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், உதுத்தி வச்சுருக்கேன். அதையும் அது மேலே நம்ம தூவிக்கலாம். நான் இன்றைக்கி இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயராக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேக்கரி ஷாப்ஸில் வாங்குற மாதிரி டபுள் லேயராக வேணும் அப்படின்னா இதையே நீங்கள் நான் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸை 2 மடங்கு ஆக்கி வேக வச்சுட்டு கேக்கை சரிபாதியாக வெட்டி இடையில க்ரீம் அப்ளை பண்ணி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம பண்ண மெஷர்மெண்ட்லேயே இந்த மாதிரி கேக்கை நடுவில் சரிபாதியாக வெட்டி எடுத்துட்டு ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா இன்னொரு வாட்டி க்ரீமை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு வெட்டினோன்னா அதே மாதிரி நம்ம பேக்கரியில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ 2 லேயராக இடையில க்ரீம் வச்சு வருமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சமமாக 2ஆக வெட்டிட்டு ஒரு லேயர் எடுத்து இன்னொரு லேயர் மேலே நம்ம கரெக்டாக வச்சுட்டு க்ரீம் சுற்றி உள்ள க்ரீமை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டோன்னா சூப்பரான சுவையான எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிருங்க. இதை நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு நல்லா சில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். Thanks for watching.